ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு வடச்சட்டியில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு பிஞ்ச் வந்துட்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு கல்பாசி, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோட கலர் மாகளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்துட்டு ஆறவும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதிகமாக சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இது தனியாக இருக்கட்டும். அடுப்பில் வந்து குக்கர் வச்சிடலாம். இப்போ நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகும். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு நல்லா பொரியவும், 2 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்குவோம். அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு புதினா சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும். நம்ம அரைச்ச மசாலாவை இது கூடயே சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு பொடி ஐட்டமும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. வதங்கி நல்லா வந்துடுச்சு. இது கூடவே வந்துட்டு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு, அது கூடவே வந்துட்டு பச்சை பட்டாணி நான் வந்து 7 மணி நேரம் ஊற வச்சது அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை அதை கூட சேர்த்துக்கலாம். நிறையாவும் தண்ணி சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டு இப்போ வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மூடி போட்டுறேன். ஒரு 5 விசில் வரவும் ஆஃப் பண்ணி அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் வரவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பராக குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் மிதக்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது கூடவே கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.